Dear students, I am Revati, 10th standard exercise 3.1 la third sum. Vani, her father and her grandfather have an average age of 53. One half of her grandfather's age plus one third of her father's age plus 1/4 of Vani's age is 65. 4 years ago, if Vani's grandfather was 4 times as old as Vani, then how old are they are all now? இப்போது 3 பேர்த்தோட ஏஜையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். வாணியோட ஏஜ், அவங்க ஃபாதர் ஏஜ் அண்ட் கிராண்ட் ஃபாதர் ஏஜோட ஆவரேஜ் 53ன்னு கொடுத்துட்டாங்க. அது போக 1.5 அண்ட் 1/3 அண்ட் 1/4 ஆஃப் த 3 ஏஜஸ், அதாவது 3 பேர்த்தோட ஃப்ராக்ஷனோட ஏஜஸை வந்து 65க்கு ஈக்குவல் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. அது போக 4 இயர்ஸ் எகோங்கிற இதில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுக்கும் நம்ம ஃபஸ்ட்டு 3 ஈக்குவேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ அந்த 3 ஈக்குவேஷனையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து வாணியோட ஏஜ், ஃபாதர் ஏஜ் அண்ட் கிராண்ட் ஃபாதர் ஏஜை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்போ சொல்யூஷன் அப்படின்னு எடுக்கும்போது ஃபஸ்ட்டு என்ன லெட்டர்ஸில் நம்ம அஸ்யூம் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணணும். ஸோ லெட் த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் Vani, her father and her grandfather, அவங்களெல்லாம் என்னென்னு எடுத்துக்க போகிறோம், நம்ம லெட்டர்ஸாக எடுத்துக்க போகிறோம். X H B X Y Z அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். அதாவது வாணியோட ஏஜ் எக்ஸாகவும் ஹர் ஃபாதரோட ஏஜ் ஒய்யாகவும் தென் கிராண்ட் ஃபாதரோட ஏஜை இசட்டாகவும் எடுத்துக்கிறோம். ஃபார் தட் கிவன் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 பேர்த்தோட ஆவரேஜ் ஏஜ் வந்து 53 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ஆவரேஜ்னாவே நம்ம என்ன பண்ணுவோம், அந்த 3 வேல்யூஸும் ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணி ஈக்குவல் டு அந்த வேல்யூக்கு ஈக்குவல் பண்ணணும். அப்போது ஆவரேஜ்னாவே 3 பேர்த்தோட ஏஜுங்கும் போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் டிவைடட் பை 3, ஏன்னா 3 வேல்யூஸ் ஆட் பண்ணுறதுனால டிவைடட் பை 3 வரணும். தென் ஈக்குவல் டு அவங்க கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க, 53ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஈக்குவல் டு 53. அப்போது இங்கே டினாமினேட்டரில் இருக்கிற 3 அங்கே போனால் என்ன ஆகும், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் ஈக்குவல் டு 53 கூட 3 மல்டிபிள் ஆகும்போது 159 கிடைக்கும். இதுதான் கிடச்சிருக்கிற ஃபஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இம்ப்ளைஸ் 1/2 ஆஃப் ஹர் கிராண்ட் ஃபாதர். 1/2 ஆஃப்னா 1/2ன்னு அர்த்தம். அப்போ 1/2 இன்ட்டு கிராண்ட் ஃபாதர் நம்ம என்னென்னு வச்சுருக்கோம், இசட்டுன்னு வச்சுருக்கோம். தென் ப்ளஸ் 1/3 ஆஃப் ஹர் ஃபாதர், அப்போது 1/3 ஆஃப் ஹர் ஃபாதரை ஒய்ன்னு வச்சுருக்கோம். ப்ளஸ் தென் 1/4 ஆஃப் வானிஸ் ஏஜ், அப்போ 1/4 எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளவு டோட்டல் 65. புரிஞ்சுதா எப்படி செகண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு? ஸோ இப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்து ஃபார்மல் ஈக்குவேஷனுக்கு சேஞ்ச் பண்ணணும். அப்போது என்ன கிடைக்கும், ஆர்டர் எழுதும்போது x/4 ப்ளஸ் y/3 ப்ளஸ் z/2 ஈக்குவல் டு 65. இப்போ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா எல்சிஎம் வந்து என்ன வரும், நம்மளுக்கு 12 கிடைக்கும். அப்போ 12ங்கிறத எல்சிஎம்மாக எடுத்தோம்னா இங்கே 4 12ஆக சேஞ்ச் பண்ணணும்னா மேலே கீழே எதால் மல்டிபிள் பண்ணணும், 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 3xஆக சேஞ்ச் ஆயிரும். தென் ப்ளஸ் 3ஐ 12ஆக சேஞ்ச் பண்ணணும்னா மேலே கீழேயும் 4ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஸோ 4y. 2ஐ 12ஆக சேஞ்ச் பண்ணுறதுக்கு 6ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஸோ 6z ஈக்குவல் டு 65. இப்போ இந்த 12 டினாமினேட்டரில் இருக்கிற 12 அந்த பக்கம் போனால் என்ன ஆகும், மல்டிபிள் ஆகும். அப்போது 3x ப்ளஸ் 4y ப்ளஸ் 6z ஈக்குவல் டு 65 இன்ட்டு 12 வந்து 780. ஈக்குவேஷன் 2. இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வி ஃபார்ம் த தேர்ட் ஈக்குவேஷன். அதுவும் கிவனில் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 years ago, if Vani's grandfather was 4 times as old as Vani's, then how அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது 4 years agoனா 4 இயர்ஸ்க்கு பிஃபோர்னு அர்த்தம். அப்போ 4 இயர்ஸ்க்கு பிஃபோர்னா 2 பேர்த்தோட ஏஜ்லேயும் 4 வந்து மைனஸ் ஆகும். அப்போ அவங்க கொடுத்துருக்க கான்செப்ட் படி கிராண்ட் ஃபாதரோட இயர்ஸ் வந்து ஒரு 4 இயர்ஸ் மைனஸ் ஆகும். தென் ஈக்குவல் டு 4 டைம்ஸ் வாணிஸ் ஏஜுங்கும் போது வாணிக்கும் 4 வயசு வந்து கம்மியாகி 4 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணுறதா இருக்கும். அப்போ இதுதான் தேர்டு கிவன் ஸ்டேட்மெண்ட். இப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதும்போது z-4 ஈக்குவல் டு உள்ள 4 மல்டிபிள் பண்ணோம்னா 4x - 16 கிடைக்கும். அப்போ ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் ஒன் சைடு கொண்டு போகும்போது 4x அங்கேயே இருக்கட்டும், z அந்த பக்கம் போனால் -z ஈக்குவல் டு
-16 இந்த பக்கம் வந்துச்சுன்னா +16 தென் -4 அங்கேயே தான் இருக்குது. அப்போ 4x - z = 12. இதுதான் கிடச்சிருக்கிற ஈக்குவேஷன் 3. இப்போது இந்த 3 ஈக்குவேஷனையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சால்வ் பண்ணுறது ஈஸி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்து சால்வ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அகெயின் செகண்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்து சால்வ் பண்ணி another ஒரு ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போது ஃபஸ்ட்டு கன்சிடர் 1 and 3. இப்போ 1 and 3 என்னது, 1 வந்து x + y + z = 159. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து தேர்ட் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கிறதுல x இல்லை, சரி y இல்லை, அப்போ அதை 0ன்னு எடுத்துக்கணும். ப்ளஸ் -z = 12. இப்போது இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டும் டிஃப்ரெண்ட் சிம்பிள் இருக்கிறதுனால ஆட் பண்ணாலே z என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்போது 1 + 4x வந்து 5x, 0 கூட எதை ஆட் பண்ணாலும் சேம் வேல்யூ தான். தென் y = இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது 171. இதுதான் ஈக்குவேஷன் 4. கிளியர்? Now next consider second equation and third equation. Second equation வந்து 3x + 4y + 6z = 780 and third equation again கிடைச்சதே தான் 4x + 0y - z = 12. இப்போ இதில் செக் பண்ணும்போது இசட்டில் இங்கே 6 இருக்குது, இங்கே 6 இல்லை. அப்போது தேர்ட் ஈக்குவேஷனை நம்ம வந்து 6ஆல் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா டேரெக்டாக ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், நம்மளுக்கு கேன்சல் ஆயிரும். அப்போது தேர்ட் ஈக்குவேஷன் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ தேர்ட் ஈக்குவேஷன் × 3ன்னு போட்டோம் அப்படின்னா, சரி 6ன்னு போட்டோம் அப்படின்னா என்னவா சேஞ்ச் ஆகும், 24x + 0 கூட மல்டிபிள் பண்ணால் 0வே தான். தென் -6z = இங்கே வந்து 72. கிளியர்? நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்து அப்படியே எழுதும்போது 3x + 4y + 6z = 78. சாரி 780. இப்போது இதை நம்ம வந்து ஆட் பண்ணும்போதே 6z கேன்சல் ஆயிரும். அப்போ இது ரெண்டு ஆட் பண்ணால் 27x + 4y = இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 2, 8 கூட ஆட் பண்ணும்போது 5, 852. இதுதான் ஈக்குவேஷன் 5. கிளியர்? நவ் 4 and 5ங்கிற ரெண்டு ஈக்குவேஷன் நமக்கு நியூவாக கிடச்சிருக்கு. அப்போ இந்த 4 and 5ல் வந்து எந்த வேல்யூவை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ இங்கே வெறும் y தான் இருக்குது, இங்கே 4y இருக்குது. அப்போ நம்ம இங்கே 4ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு செப்பரேட் பண்ணும்போது இந்த y டேர்ம் வந்து கேன்சல் ஆகி டேரெக்டாக x வேல்யூ கிடச்சிடும். அப்போது ஃபஸ்ட்டு ஃபிஃப்த் ஈக்குவேஷன் அப்படியே எடுத்து எழுதிடலாம். ஸோ ஃபிஃப்த் ஈக்குவேஷன் 27x + 4y = 852. தென் ஃபோர்த் ஈக்குவேஷனை தான் எதால் மல்டிபிள் பண்ணுறோம், 4ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். இப்போ 4ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 20x + 4y, இங்கே 4ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 4, 28, 2 பேலன்ஸ் 684 கிடைக்கும். இப்போ இந்த 684 கிடைச்சதுக்கப்புறம் டேரெக்டாக என்ன பண்ணால் நம்மளுக்கு வந்து 4y கேன்சல் ஆகும், செப்பரேட் பண்ணால் தான் கேன்சல் ஆகும். அப்போ இந்த 4yயை கேன்சல் பண்ணிவிட்டு 27லேருந்து 20 மைனஸ் பண்ணால் 7x = 852லேருந்து இதை மைனஸ் பண்ணும்போது 12ல் 4 போனால் 8, இங்கே 14 இருக்கும், 14ல் 8 போனால் 6, இங்கே 7 இருக்கும், 7ல் இது போனால் 168. ஓகே, அப்போது x = 168 / 7ன்னு கிடைக்கும். தென் x = 24. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ இந்த எக்ஸ் வேல்யூவை ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், ஒய் கிடச்சிரும். அப்போ ஃபோர்த் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னு வச்சுக்குவோம். ஸோ சப்ஸ்டியூட் எக்ஸ் = 24 இன் ஈக்குவேஷன் 4. ஈக்குவேஷன் 4 என்னது, 5x + y = 171. அப்போது 5 × 24 + y = 171. இதை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 22 பேலன்ஸ் 120 + y = 171. தென் y = 171 - 120. அப்போ y = என்ன கிடைக்கும், 51. அப்போது வாணியோட ஏஜ் வந்து 24 இருக்கும்போது அவங்க ஃபாதரோட ஏஜ் வந்து 51. இன்னும் ரிமைனிங் என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம கிராண்ட் ஃபாதரோட ஏஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போது சப்ஸ்டியூட் x = 24, y = 51 in equation 1. சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு கிராண்ட் ஃபாதரோட ஏஜும் கிடச்சிடும். அப்போ x + y + z = ஈக்குவேஷன் 1 வந்து 159.
அப்போது எக்ஸோட வேல்யூ 24, ஒய்யோட வேல்யூ 51 ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 159. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 75 ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 159. தென் இசட் ஈக்குவல் டு 159 மைனஸ் 75. அப்போது சப்ராக்ட் பண்ணும்போது 9ல் 5 போனால் 4, 15ல் 7 போச்சு அப்படின்னா 8. அப்போது கிராண்ட் ஃபாதரோட ஏஜ் என்னவாக இருக்கணும்? 84 இயர்ஸாக இருக்கணும். Therefore, present age of வாணி எவ்வளவு? 24. அதே மாதிரி present age of her father எவ்வளவு? 51. Then last present age of her grandfather அவரோட ஏஜ் வந்து 84. இதுதான் ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ.